அப்பா மயில்சாமி இருந்தாருன்னா இன்னைக்கு கண்டிப்பாக கூட்டு வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவரும். பரவாயில்ல, எனக்கு எங்கள் அப்பா தம்பிராமையா கூட நினச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த படம் ஒட்டுமொத்த டீமுக்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு தம்பிராமையா என் ஃப்ரெண்டு, உண்மையான இன்னைக்கு லக்கியஸ்ட் ஃபெல்லோ வந்து அவன் தான். அவங்க உமாபதி, சாரி உங்களே நினச்சிட்டா அவர் சொல்லிட்டேன். உமாபதி என்னோட ஸ்கூல்மேட். அவங்க அப்பாவை வச்சு நல்லா சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், அந்த படத்தில் இந்த ஃபீமேல் லீட்ஸாக இருக்கட்டும். அப்புறம் இது ஒரு வின்னிங் காம்போ. எப்போ சமுத்திரனி சாரும் தம்பிராமி அப்பா சேர்ந்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு தான். ஹிட் லிஸ்ட்டில் தான் வராது எப்போவுமே. அப்பா இந்த படத்தில் வந்து உண்மையுமே வாழ்ந்திருக்காரு. நிறைய இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போகும். ஷேவ் பண்ணி நல்லா ஜாலியாக இருப்பார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இடத்துல எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டார். அதை அப்படியே வந்தோடனே இன்டர்வியூலே சொல்லிட்டேன் நான். செகண்ட் ஹாஃப் நல்ல சென்டிமெண்ட்டாக பாருங்க இருக்கும். எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூப்பா. அதாவது அப்பா அம்மா அப்படின்னா என்ன, உறவுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான படம். உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்படி ஒரு கணத்தோட இனிமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்பானா இப்படி வச்சுக்கணும், அம்மானா இப்படி வச்சுக்கணும், சந்தேகம்ங்கிறது அது என்னென்னமோ சொல்லலாம் வச்சுங்களேன். அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இதுல இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாவே கொண்டு போயிட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஆரோக்கியத்தை இழந்தா திரும்ப மீட்டு எடுத்துடலாம், பொருளை இழந்தா கூட மீட்டு எடுத்துடலாம். ஆனால் ஒன்ஸ் ஒரு கேரக்டர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீட்டு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். வாழ்க்கையில் பணத்தால் உயர போகும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா அவர் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தம்பிராமண்ணா சைட்லேயே ஃபுல்லாக ஹியூமரால் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய திருப்பம். வாழ்க்கையில் சில சூழ்நிலை வந்து நம்மளை திசை திருப்பிடும். அப்படி வாழ்க்கையில் திசை திருப்பும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் செகண்ட் ஹாஃப் நிறைய இடத்துல கண்கலங்க வச்சிருச்சு. தம்பிராமையா அண்ணனோட நடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமான ஒரு படம். இளைஞர்களுக்கும் சரி, குடும்பத்தும் சரி, எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ வசதி வரலாம், எவ்வளோ வசதி வந்தால் கூட நம்ம திசை மாறி போயிடக்கூடாது. அப்படி திசை மாறி போனால் எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத ஈடுபடுத்துகிற படம் தம்பிராமையான்னு. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரம், குணச்சித்திர கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை மிகவும் சிறப்பாக நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் அண்ணன். ஆனால் இந்த இத்தனை வருஷம் அவர் சேர்த்து வச்சிருந்த மொத்த தாகத்தை இந்த ஒரு படத்துல தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. வந்து சிரிச்சுட்டே பார்த்தோம் அண்ணனுக்குள்ள இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எமோஷனல், ஒரு காமெடியனுக்குள்ள இவ்வளோ எமோஷனல் இருக்குமா அப்படின்னு. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. கடந்த ஒரு 2-3 வருஷமா சங்கரை நான் பார்த்துக்கிட்ட விஷயம்லாம் அதில் நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தம்பிக்கு வாழ்த்துக்கள், அதாவது உமாபதி தம்பிக்கு வாழ்த்துக்கள். மிக சிறந்த படம் இந்த வருஷத்துலங்கிற ஒரு அவார்டு வாங்கும், டவுட்டே இல்லை. ஆரம்பத்தில் இவ்வளவு அருவருப்புத்தாக ஒரு விஷயத்த பண்றதே இது அருவருப்பா இருக்கு, இது ஃபேமிலியோட எப்படி உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட முடிவு என்ன அறியாமையே நான் அழுதுருக்கேன். சாதாரண அழல, தேம்பி தேம்பி அழறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடம் கொடுத்துச்சு, இந்த படம் கொடுத்துச்சு. அந்த ரத்த கண்ணீர் பார்க்கும்போது எவ்வளோ இம்பாக்ட் இருந்துச்சோ, எவ்வளோ வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு பெரிய பயம் இந்த ராஜாக்களி படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. எம்.ஆர். ராதாண்ணனை வச்சு பார்க்கும்போது அதே இடத்துல நான் தம்பிராமையன் இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அவார்டெல்லாம் அவர் வாங்குறதுக்கான தகுதியான படமாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர்ல வந்து அவர் வாழ்ந்திருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹைல கொண்டு போகுது. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வந்து உட்காந்து இருக்கிற சீட்ல வந்து தண்ணி லைக் ஃபுல் கிரைங் மோட் தான். ஃபுல் அப்படியே அளந்து வச்சது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸ் இல்லை, ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஸ்டெப் நடக்கும் போது எப்படி ஜாகிரதையா இருக்கணும், நம்ம எவ்வளோ அவேரா இருக்கணும்னு வந்து இந்த படம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இது யார் யார் பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே அது ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை, பாடம். இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை, பாடம். அதோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உமாபதி மூலியமா, தம்பிராமையன் நடிப்பு மூலியமா, சுரேஷ் காமாட்சி அண்ணன் நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிற அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, இதுதான் உண்மை.